ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 32:1 இப்படி சொல்லுகிறது: யோபு தன் பார்வைக்கு நீதிமானாயிருந்தபடியால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். யோபுவுக்கு பிரச்சனைன்னு உடனே அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த துக்கத்திலே பங்கு கொண்டார்கள். யோபுவுக்கு இருந்த கோலத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் தடுமாறிக்கொண்டு கிடந்தார்கள். எனக்கு தெரிந்த ஒருவருக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது. முகத்தில் நல்ல அடி, உள்ள எலும்புகளெல்லாம் உடைந்து போனதாக சொன்னார். நான் மருத்துவமனையிலேயோ அங்கே இருக்கும்போது எனக்கு தெரிந்தவர்கள் வந்து அடையாளமே பார்க்க முடியல. இவர் அவ்வளவு அலங்கோலம் பார்த்து அழுதார் என்னை பார்த்து. அதே போல தான் யோபுவினுடைய நண்பர்கள் எல்லாரும் யோபுவினுடைய நிலைமையை பார்த்து அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள், வேதனையிலே பங்கு கொண்டார்கள். இப்பொழுது ஒவ்வொரு நண்பர்களாக யோபுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார்கள். பேசினா எல்லாரும் அந்த யோபுவையே குற்றம் சாட்டி ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒன்று இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, தன் பார்வைக்கு நீதிமான். என் வாழ்வு என்னை குறித்து நானே கணக்கு கொடுக்கணும் மாதிரி என்னுடைய செயல் எனக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் எனக்கு தெரியும். அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் தேவனுடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்டவன், எந்த சிந்தையோடு வாழுகிறேன், மறைமுகமாக கூட தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யாதவன் அப்படிங்கிறதெல்லாம் யோபுக்கு தெரிஞ்சதுனால தான் தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடியால் இவங்க என்னதான் சொன்னாலும் சரி, நோ, இவங்க சொல்லு அங்கே எழுபடலை. ஒருவேளை அதற்கு எதிராக சில வார்த்தைகளை அவர் பேசினாலும் தான் நீதிமான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தான். இந்த உறுதி நமக்குள்ளே இருக்கணும். நல்ல ஆண்டவரே, நெருக்கடி காலங்களில் ரொம்ப கவனத்தோடு எங்களுடைய சிந்தைகளை காத்துக்கொள்ளக்கூடிய பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.